தமிழக முதல்வர் விஜய் கவனத்திற்கு நான் இந்த வாட்டி கேட்குற ஒரு விண்ணப்பம் தவறுதலாக கூட இருக்கலாம். கட்டாய ஹெல்மெட், கட்டாய சீட் பெல்ட்னு ஒரு வார்த்தைகள் சிட்டி லிமிட்டில் தேவைப்படுமான்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாமில் 50 கிலோமீட்டருக்கு மேலே யாரும் ஸ்பீடில் போகிறது இல்லை. ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவங்களுக்கு ஹெல்மெட் கட்டாயம் தேவைன்ற இடம் வரலாம். அதே மாதிரி காரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சிக்னலுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டும் போது மேக்ஸிமம் 50 ஸ்பீடு தாண்டது கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலைகளில் சீட் பெல்ட் கட்டாயம்னு கூடிய வார்த்தையை கட்டாயம்ன்றதை எடுத்துகிட்டு அவங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம்னும் போது என்ன ஆகுனா மக்கள் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருப்பாங்க. இல்லைங்க, ஒரு விபத்து நடக்கும்போது தான் தெரியும் ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. சட்டப்படி எல்லாமே உண்மைதான், நான் மறுப்பு சொல்லலை. அவங்க பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலையாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக வாழட்டும். ஹெல்மெட்டுன்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே அது எவ்வளோ பாதுகாக்கப்படும். ஒரு பஸ்ஸு கீழே ஒரு குழந்தையோட தலை போயிடுச்சுன்னா போயிடுச்சு, உண்மைதான், நான் மறுப்பே சொல்லலை. கட்டாயப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவன் பயத்திலே இருக்கான், பயத்திலே வாழ்கிறான். ஹெல்மெட் வச்சுட்டு வந்துட்டேன், போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. சின்ன தவறுகள் செய்கிறவங்களாம் போலீஸை பார்த்து பயப்படும் போது மிகப்பெரிய தவறு செய்கிறவர்கள்லாம் மன்னர்களாக சுற்றிருக்காங்க முன்னாடி. கட்டாயம்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அறிவுரை கோரி அனுப்பிச்சி விடுங்க. போலீஸில் போட்டு விடுப்பா, இதை ஏன் போடாமல் இருக்கீங்க, போட்டு விடுங்க. ஃபைன் மட்டும் ஹெல்மெட்டுக்கும் சீட் பெல்ட்டுக்கும் போட வேண்டாம். ஏன்னா என்ன காரணம் கேட்டால் மக்கள் நிம்மதியாக வாழட்டும். அவனுடைய உயிர் அவன் கையில் இருக்குது, அவனுக்கு நிறைய அறிவு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் கொடுத்தால் குவாலிட்டியான ஹெல்மெட் கவர்மெண்ட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்க. குப்பை ஹெல்மெட் கொடுத்துட்ருக்கானுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், போய் செக் பண்ணி பார்த்தா எல்லா ஹெல்மெட் நல்லா இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு ஹெல்மெட்டோட குவாலிட்டி என்ன? முன்னாடி பச்சை கலரில் வரும், 30-20 வருஷம் முன்னாடி பச்சை கலரில் திக்காக இருக்குமா. எங்கள் அப்பாட்ட இன்னமும் இருக்குது, அந்த மிலிட்ரி ஹெல்மெட் சொல்லுவாங்க. அதோடய குவாலிட்டி என்ன? அந்த மாதிரி குவாலிட்டியான ஹெல்மெட்டை கொடுக்க சொல்லுங்கள். கட்டாயம்ன்ற ஒரு விஷயம் தேவையானதை யோசிச்சு பண்ணி பாருங்கள். ஹைவேஸில் கட்டாயம் கொடுத்தே ஆகும். ஹைவேஸில் சீட் பெல்ட் வேணும், ஹைவேஸில் ஹெல்மெட் வேணும். சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஜோனுக்குள்ளே போகிற ஒவ்வொருத்தனும் பயந்து அந்த வேர்வை தண்ணி அவன் தலையில் போய் சொக்கி தலையிற்கு முடியும் கொட்டி போய் அவன் பயந்தே வாழ்கிறான். அந்த ஹெல்மெட் எடுத்து மோந்து பார்த்தா வாடை அடிக்கும். உண்மையை தான் சொல்கிறேன். கட்டாயம் இல்லைன்னா அவன் ஹெல்மெட் தூக்கி எப்போ தேவையோ அவன் போட்டுப்பான். அவனுக்குன்னு ஒரு இடம் தெரியும், ஆமாம் தவறுதல் நடக்க போகுது. யாராவது இந்த 5 to 10 வருஷம் ரெக்கார்டில் ஹெல்மெட் போட்டு கீழே விழுந்து அவங்க தலை மேலே ஏறி இறங்கிச்சானே, லட்சத்தில் ஒரு கேஸ் கூட ஹெல்மெட் போட்டு கீழே விழுந்தது கிடையாது. என்ன காரணம்னா இந்த ஸ்பீடு வேலைக்கூடிய ஹை ஸ்பீடிங்கில் போகக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறாங்க. ஹைவேல கட்டாயம் கொண்டு வந்துடுவோம். சிட்டி ஜோன், சின்ன ஜோன், மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வரதுக்குலாம் ஹெல்மெட் தேவையில்லை. இதை ஒரு விண்ணப்பமாக மறுபரிசீலனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது 100% தவறுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் மக்கள் ரிலாக்ஸேஷனை யோசிக்க வைக்க ஒரு வலியுறுத்தல் பண்ணுங்கள். கட்டாயம் இல்லையும் கொண்டு வந்துட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன தவறுகள் ஆனால் பாதுகாக்க தெரியும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் மெரினா பீச்சோ ஒரு நைட்டில் மக்கள் நிறைய பேர் கூட இடங்களை நீங்கள் பேன் பண்ணாதீங்க. 10 மணிக்கு மேலே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்லேருந்து வெளியே போக சொல்லாதீங்க. 24/7 ஃப்ரீடம் கண்ட்ரியை கொடுங்க. தவறே கிடையாது. ஒரு நைட்டில் மினிமம் 3-4 கோடி ரூபா பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம் அது. ஆமாம், டூரிசமே மிக பெருசாக ஜெயிச்சிடும். ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா 10 மணிக்கு வெளியே போனோடனே அவன் வரமாட்டான். மேக்ஸிமம் பாருக்கு போவான், 12 o'clock போவான். ஓப்பன் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது எதை ஓப்பன் பண்ணுவோம் பண்ணுங்கள். யார்கிட்டலாம் டேக்ஸ் வாங்க முடியுமோ வாங்குங்க. எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மக்கள் இலவசங்கள் கேட்கல சார், ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய கலந்து ஆய்வு கமிட்டியில் எல்லாத்தையும் அழகாக ஐடியலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் யோசனை பண்ணாலே ஒரு விஷயம் நடந்துடும் சார். பீச் ஓப்பன் பண்ணுங்கள், பெசன்ட் நகர் பீச்சஸ் ஓப்பன் பண்ணுங்கள், 24/7 வைங்க. எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல கடைகள் ப்ராப்பராக இல்லை, அந்த இடத்துல கவர்மெண்ட் ஃபுட் கோர்ட் கட்ட சொல்லுங்கள். பெரிய லெவலில் ஜெயிச்சிடும் சார். தமிழ்நாடு மட்டும், சென்னை மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு இடங்களில் மக்கள் இன்றைக்கி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நைட்டு 24/7 ஒன்றா ஆகிடுச்சு. அந்த நைட்டுன்ற ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் ஃப்ரீடம் கொடுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணுவாங்க. நன்றி.